கூட வேலை செய்யறவங்கள பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என் பங்குல இருந்து கொஞ்சோண்டு தாயேன். வாய்ப்பே இல்ல. இன்னும் சம்பளமே நீங்க குடுக்கல. என்ன பேசுறீங்க? அதெல்லாம் புரியுது, ஆனாலும் வாக்கு கொடுத்துட்டேன். அதான் கையில பணம் கொஞ்சம் தான் இருக்கு. நாளுக்கு நாள் எவ்வளவு செலவாயிட்டு இருக்கு தெரியுமா? நீங்க உங்க சம்பளத்தை கொஞ்சம் ஏத்தி கேட்கலாம் இல்லங்க? கொடுக்கறதையே ஒழுங்கா கொடுக்கல, ஏத்தி கேட்ட வர கொடுப்பானுங்களா? வெளிய போனாலே ஹாட்டா இருக்கு. இவங்க வேற செலவை ஏத்திக்கிட்டே இருக்காங்க. அதுவும் உண்மைதான். ஷின்சான் வளர்ந்துட்டான்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. எதிர்காலத்தை நினைச்சாலும் உதறுது. பெரியவனானா முகத்துல முடி மலருமா என்ன? ஷின்சான், உன் வயசுக்கு ஏத்த பேச்ச பேசுனா ஏப்பா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க? சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சிருச்சுல்ல, இனி குதூகலம் கொண்டாட்டம் தான். சம்மர் வெக்கேஷன் ஜாலி. உன் சந்தோஷம் புரியுது, ஆனா என்னால எங்கேயும் வர முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த சம்மருக்கு நம்மளால எங்கேயுமே போக முடியாது. 5 வருஷத்துல முதல் தடவை சம்மர் வெக்கேஷனை கொண்டாடணும்னு நினைச்ச ஆசையில மண்ணள்ளி போட்டீங்களே. நான் பீச்சுக்கு போகணும், மண்ணள்ளி உங்க தலையில போடணும், தண்ணியில குதிக்கணும், ஆட்டம் போடணும்னு என்ன ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேனேப்பா. பாருங்க நைனா, அப்ப இதுல நான் என்ன எழுதுவேன்? ஓ, உன்கிட்ட பிக்சர் டைரி இருக்கா ஷின்சான்? சோ நீ இதுல பேசாம உன்னோட ஹோம்வொர்க்க எழுதுனா என்ன? ஸ்கூல் இருக்கும்போது ஹோம்வொர்க், ஸ்கூல் லீவ் விட்டு ஹோம்வொர்க்கா? ஆனா எப்போ நீ அத பண்ணல. என்ன கூட்டு போக மாட்டீங்கல்ல? என்ன யாரு கூட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க கிட்ட நான் போய் கேட்டுக்கிறேன். இக்கு நனக்கு ஹாய் சீனஸ்கி உயரத்துக்கேத்த ஆசை இருக்கணும், இல்ல வயசுக்கேத்த ஆசையாவது இருக்கணும். நனக்கோ இந்த சம்மருக்கு அப்ராட்ல போய் ஹோம் ஸ்டே பண்ண போறேன்னு தானே சொல்லியிருந்தா? 5 வருஷம் சம்மர் ஆசை இப்படி உடைஞ்சு போச்சு. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய், பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே ஷின்சான், ஷீரோக்கு போய் சாப்பாடு வச்சிட்டு வா. அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கணும்னா அன்பா கேட்கணும். ஒழுங்கா போய் சாப்பாடு வையின்னு சொன்ன. ஷபா, குழந்தைங்களை வேலை வாங்க கூடாதுன்னு சொன்னா கேக்குறாங்களா? ஷீரோ, காலை உணவு வந்துருச்சு. பையன் புள்ள தனியா வாக்கிங் போயிருச்சோ? சந்தோஷமா இப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? ஷின்சான், வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கல, தள்ளி போ. தெரியல, வெளியே தான் கூட்டிட்டு போல. இந்த சூட்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயாவது நான் நீச்சல் அடிக்கிறேன். உங்க அப்பா பிஸியா இருக்கும் போது உன்னை வெளியே கூட்டிட்டு போக முடியாதுன்றத நீ புரிஞ்சுக்கணும். முதல்ல இத கலட்டு. என்னது இது? கத்தாத ஷின்சான். டோக்கியோ நகரத்தில் முதல் முறையாக எதிர்பாராத விதத்தில்